இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேன்கள் பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அருளி செய்த வண்ண விருத்த பாடல்களில் ரொம்ப நயமான ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு வண்ண விருத்தத்தையும் கொடுத்துருக்கார். வண்ண விருத்தம் எல்லா பாடல்களும் தத்துவ கருத்துக்களையே அதிகமாக சொல்லுது. பதி பசு பாச உண்மைகளையும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் அப்படியே சாரா பிழிஞ்சு கொடுத்த மாதிரி எல்லா பாடல்களையும் அதை தான் சொல்லிட்டு வர்றாரு. இந்த பாடல்கள்லையும் இருக்குது, ஆனாலும் ரொம்ப அதாவது ஒரு கலை நயத்தோடு சொல்லியிருக்காரு. இது மாதிரி வேறு எந்த பாடல்களையும் இவ்வளவு ரசனையாக சுவாமிகள் சொல்லலை. நிறைய அதாவது ஒரு வாழ்க்கைன்னா எப்படி இருக்கணும், அறம் சார்ந்து இருக்கணும், ஆன்மாவுடைய பழைய நிலைமை என்ன, ஆன்மாவுடைய இந்த உடம்பு கிடைச்ச பிறகு இன்னைய நிலைமை என்ன, அங்கே ஆன்மா கேவல நிலையிலேருந்து இந்த பிறவி கிடைக்கிற வரைக்கும் அது என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கு, இதையெல்லாம் யார் இந்த முன்னேற்றத்தை கொடுத்தாங்க, கேவல நிலையில் ஆணவத்தால் மூடி கிடந்த ஒரு எந்தவித அசைவோ ஆற்றலோ இல்லாமல் கிடந்த ஒரு ஆன்மாவை இந்த அளவுக்கு உயர்த்தி கூட்டிகிட்டு வந்தது யார், அதுக்கு என்னெல்லாம் கடவுள் துணை பண்ணார், ஏன், இதையெல்லாம் நிறைய சொல்லிட்டு வரார். எப்படி கடைசி இறுதி நிலை என்ன, இது வரைக்கும் அறத்தில் ஆரம்பித்து பக்தியில் வந்து முக்தியில் வரைக்கும் கொண்டு வந்து எல்லா பாடல்களையும் அதை பற்றியே சொல்லிட்டு வந்தவர் ரொம்ப ரசனையாக சொல்லியிருக்கார். இந்த பாடலில் ரொம்ப அழகான பாடல், அந்த பாடலை பார்க்கலாம். வண்ண விருத்தம், அதாவது வண்ண விருத்தத்தை தொகுப்பு முறையில் அந்த இலக்கண வகையில் கடைசியாக கொடுத்துருக்காங்க. எது என்றைக்கு எழுதப்பட்டதுன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். அடியார்கள்கிட்ட இருந்து தொகுக்கப்பட்ட போது வண்ண விருத்தங்களை ஒன்றா தொகுத்துருக்காங்க. அதில் 12வது பாடல், அந்த பாடலை பார்க்கலாம். திடத்து நின்றிடு குரமகள் குரலிசை தினை புனந்தனில் மயிலோடு குயில்களும் திகைத்து நின்றது நமதுறவிதுவென முறை கூற. திடத்து நின்றிடு குரமகள் குரலிசை தினை புனந்தனில் மயிலோடு குயில்களும் திகைத்து நின்றது நமதுறவிதுவென முறை கூற. திருக்குழந்தையின் அருகில் வர வர சிறப்புடன் பணி கலைகளும் அசைவுற திருக்கரம் கவன் எரிகிற சுழலோடு குழலாட. திருக்குழந்தையின் அருகில் வர வர சிறப்புடன் பணி கலைகளும் அசைவுற திருக்கரம் கவன் எரிகிற சுழலோடு குழலாட. உடுக்கை வென்றிடும் இடை துவள எரிகள் ஒலி கிளம்பவும் உணவுக்குள் பறவைகள் உரத்தெழும்பிய அவரவர் கிளையோடு மறைவாக. உடுக்கை வென்றிடும் இடை துவள எரிகள் ஒலி கிளம்பவும் உணவுக்குள் பறவைகள் உரத்தெழும்பிய அவரவர் கிளையோடு மறைவாக. ஒருத்தரின்றிய பரணதனில் உலவி உரைத்த பண்களும் அதிவதனமும் இவள் உருக்கமும் திருவிரை குலம் எனமையில் குயிலோடு. ஒருத்தரின்றிய பரணதனில் உலவி உரைத்த பண்களும் அதிவதனமும் இவள் உருக்கமும் திருவிரை குலம் எனமையில் குயிலோடு. நடுக்கம் வந்திரு கிளைகளும் வழி செல்லும் நடக்கையின் புற ரகசியம் அறியும் நாரத பிரபுவும் சரவண பவனோடு இளமயலாகி. நடுக்கம் வந்திரு கிளைகளும் வழி செல்லும் நடக்கையின் புற ரகசியம் அறியும் நாரத பிரபுவும் சரவண பவனோடு இளமயலாகி. நரை கிளம்பிய வயதொடு புனமதில் நடிக்கும் வஞ்சியின் அருகிவர் பசியென நகைக்க உண்டு மதுவோடு விரவிய தினை மாவை.
நரை கிளம்பிய வயதொடு புனமதில் நடிக்கும் வஞ்சியின் அருகிவர் பசியென நகைக்க உண்டிடு மதுவொடு விரைவிய தினைமாவை கொடுத்த பைங்கிளி கரமதில் வளையல்கள் கொடுக்கவும் பல தினுசுகளுடன் வரு குகப்பிரபுவும் பல வடிவுடன் உரை செய்து முடியாமல் கொடுத்த பைங்கிளி கரமதில் வளையல்கள் கொடுக்கவும் பல தினுசுகளுடன் வரு குகப்பிரபுவும் பல வடிவுடன் உரை செய்து முடியாமல் குறித்த தந்தி முகவனடி தொழுதிட குலத்திலும் சிறு துணைவன் என உருகி குறப்பெண் மங்கள முடிவு செய்தருளிய பெருமானே. குறித்த தந்தி முகவனடி தொழுதிட குலத்திலும் சிறு துணைவன் என உருகி குறப்பெண் மங்கள முடிவு செய்தருளிய பெருமானே. இந்த பாடலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. வள்ளி திணைப்புணத்தில் காவல் இருப்பாங்க. முருகப்பெருமான் போவார். ஒன்றும் திணைப்புணத்தில் போயிட்டு பசியாக இருக்குன்னு கேட்பார். முதியவர் வேடத்தில் போவார். அம்மையார் வள்ளியம்மை முதல்ல எதுக்கும் ஒத்து வர மாட்டாங்க. முதல்ல பாவம் முதியவர்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் முதியவராக இல்லாமல் இளையவராக நடந்துக்கிற போது அம்மையார் ரொம்ப கோவப்படுவாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் விநாயகர் பெருமானை உதவிக்கு கூப்பிடுவார். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை. இந்த கதை தெரியாதவங்க கூடுமானவரை இல்லை. முருகனை தெரிஞ்சவங்க, வள்ளியை தெரிஞ்சவங்க கட்டாயம் இந்த கதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதில் என்ன பெரிய அதிசயம் அப்படின்னா, அதை எவ்வளவு நளினப்படுத்தியிருக்கார் அப்படின்றது தான். சுவாமிகள் தத்துவத்தையே பேசிட்டு இப்படி ஒரு நளினத்தை கொடுத்தது ரொம்ப அதிசயமான வித்தியாசமான ஒரு பாடல் இது. திடத்து நின்றிடு குரமகள் குரலிசை திணை புனந்தனில் மயிலோடு குயில்களும் திகைத்து நின்றது நமதுறவிதுவென முறை கூற. வள்ளி நடந்து திணைப்புணத்தில் காவலுக்கு வர்றாங்க. அப்போது அங்கே குயில்கள், மயில்கள், அது வளமான இடம். உணவு பொருள் கிடைக்கிற இடம். அங்கே குயில்கள் இருக்குதான், மயில்கள் இருக்குதான். அந்த குயில்கள்லாம் இவ குரல் ஓசையை, வள்ளியோட குரல் ஓசையை கேட்டுட்டு திணைப்புணத்தில் இவளுடைய ஆலோலம் பாடுவாங்க இல்லையா. எல்லா தொழிலுக்கும் தொழிற்பாடல்கள்னு ஒன்று கிராமிய பாடலில் உண்டு. எல்லா செயலுக்கும் தாலாட்டு, அதாவது ஒவ்வொரு தொழிலுக்கும், விவசாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும், களை எடுத்தலுக்கு, அறுவடைக்கு, ஏர் ஓட்டுறதுக்கு, சகல விஷயத்துக்கும் ஒரு தொழிற்பாடல் உண்டு. துக்கத்துக்கும் பாடல்கள் உண்டு. விளையாட்டில் பல வகை பாடல்கள் உண்டு. அதுபோல் இந்த திணைப்புணத்தில் ஓட்டுறதுக்கு, அதாவது குருவியை ஓட்டுறதுக்காக, குருவி கொஞ்சமாக சாப்பிட்டா எல்லாருமே போடுவாங்க உணவு. இவங்க விவசாயம் பண்ணுற அத்தனை திணைக்கதிரையும் சாப்பிட்டுட்டு போயிட்டா விவசாயம் பண்ணவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால் குருவி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடாமல் கொஞ்சம் விரட்டுவாங்க. அதுக்கு சாப்பாடும் சாப்பிட்லாம், ஆனால் ஒரு அளவோடு சாப்பிடணும். இவங்களுக்கும் வேணும்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த குருவிகள் ஓவராக அட்டகாசம் பண்ணாமல் குருவிகளை விரட்டுவாங்க. அந்த வயலில் திணைக்கதிர்கள் வளர்ந்து இருக்குன்னா பள்ளமாக இருந்தால் தெரியாது, எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. எங்கே குருவி பறவை உட்காந்துருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால் அங்கே என்ன போட்டிருப்பாங்க, ஒரு பரண் போட்டிருப்பாங்க. அதாவது உயரமான ஒருத்தர் போய் நிற்கணுன்னா 2-3 படி ஏறி அது மேலே நிற்கலாம். அப்போ அந்த திணைக்கதிருக்கும் மேலே அந்த பரனோட உயரம் இருக்கும். அதுக்கு மேலே இவங்க நிற்கிறதுனால அந்த வயல் முழுமையும் பார்க்க முடியும். அதுக்காக பரண் போட்டிருப்பாங்க. இப்போ வள்ளியம்மை என்ன பண்ணாங்க, அந்த பரனில் ஏறினாங்க. அதாவது இப்போல்லாம் பசங்க உண்டி வில்னு ஒன்று வச்சுருப்பாங்க. வி ஷேப்பில் ஒன்று இருக்கும். அதிலேருந்து ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறில் ஒரு சின்ன கற்கள், அது போய் மற்றவங்களை பாதிக்கும்படியாக, காயம் பண்ணும்படியாக இருக்காது. மிகச்சிறிய கற்கள். அதை அதில் வச்சு இழுத்து
சுத்து விட்டாங்கன்னா அந்த கல் உயரமாக போய், இப்போ நம்ம கிரிக்கெட் பால் அடித்த உடனே 6 போகுதுல்ல, அது போல் இந்த கல் உயரமாக அப்படி போய் எங்கேயானு விழும். அங்கே பறவைகளுக்கு அந்த சின்ன சத்தமே போதும். ஒரே ஒரு கல் வருதுன்னா அங்கே 1000 பறவைகள் இருந்தாலும் அத்தனை ஒரே நேரத்தில் பறக்கும். இது நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்போம். ஒரு சின்ன கல்லை போட்டோடனே 50 காக்கா இருந்தாலும் ஒரே செகண்டில் பறக்கும். அந்த ஒற்றுமை நமக்கெல்லாம் வரவே வராது. அவ்வளவு அழகாக இவங்க அந்த கல்லால் பறவைகளை விரட்டுறாங்க. அந்த வேலையை செய்யும் பொழுது பாடிகிட்டே செய்வாங்க. ஆலோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்டிவில் அப்படி சுழட்டி, அந்த வேகம் உண்டாகிறதுக்காக அப்படி சுழட்டி அப்படி கல்லை தூக்கி இழுத்து அடிப்பாங்க. அந்த பாடலை பாடுறப்போ குயில்கள்லாம் நினைக்குதான், ஆஹா இவங்க நம்ம உறவு போல இருக்கே, குரல் நம்ம கூட்டத்தோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்குதான். இவன் நடந்து வர்றபோது அந்த அழகை பார்த்துட்டு மயில்கள்லாம் நினைக்குதான், அடடா இவங்க நம்மோட உறவு போல் இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே, இவங்க நடக்கிறதும் இவங்களோட தோகையும் ரொம்ப அழகாக இருக்கே, இவங்க நம்ம உறவுக்காரங்களோ அப்படின்னு நினைக்குதோம். அந்த குரமகள் குரல் இசை திணைப்புணத்தில் கேட்குறப்போ மயிலோடு குயில்களும் திகைத்து நின்றது. ஏன், நமது உறவு இது என முறை கூட. இது நம்ம சொந்தம்ப்பா, நம்ம உறவுப்பா, நம்ம கூட்டாளிப்பா, நம்மளை மாதிரியே குரல் இருக்கே அப்படின்னு குயில் நினைக்குது. நம்மளை மாதிரியே அழகான தோகையோட அழகான நடை நடந்து வருதே இந்த பொண்ணு, நம்ம கூட்டம்ப்பா அப்படின்னு மயில் நினைக்குதான். இவ்வளவு அழக சங்க இலக்கியங்களில் தான் பார்க்க முடியும். பக்தி இலக்கியங்களில் இவ்வளவு அழகாக நளினமாக சுவாமிகள் சொல்லி இருக்கிறது ஒரு, அதாவது அகப்பாடல் புறப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் தத்துவத்தையே சொல்லிட்டு வந்தவர் ஒரு மக்களை சந்தோஷப்படுத்தணும், இதுவும் ஆன்மீகம்தான் அப்படின்னு காட்டணும். கலை, ரசனை, அழகு இதுவும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத காமிக்கணும்னு நினச்சார் போல இருக்குது. அதனால் இவ்வளவு நயமாக சொல்லியிருக்காரு. திருக்குழந்தையின் அருகில் வர வர சிறப்புடன் பணி கலைகளும் அசைவுற திருக்கரங்கவன் எரிகிற குழலோடு சுழலாட. இந்த பொன் இவ வள்ளி என்ன பண்ணுறா, அப்படி நடந்து வர்றப்போ அவள் உடம்புல போட்டிருக்கிற அதாவது ஆடைகள், அணிகலன்கள் எல்லாமே அசையுது. அந்த கவனை எரியறதுக்கு இப்படி சுழற்ற போது அந்த முடியெல்லாம் அதுவும் சுழலுது. அதாவது ஒரு சுற்றுறதா கற்பனை பண்ணி பாருங்கள். அப்போ கூந்தல் எப்படி இருக்கும், ஒரு விளம்பரத்தில் வர்ற மாதிரி விஷுவலாக கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு பொண்ணு இப்படி சுற்றுது, அப்போ குழல் அழகாக அப்படி சுழலும். அதோட அந்த உடைகள் சுழலுது, அணிகலன்கள் சுழலுது, கூந்தலும் அப்படி சுழலுதான். இவ சுற்றும் பொழுது அத்தனையும் சுற்றுது. இது உண்மையிலேயே நடக்கும் இல்லையா? ஒரு பெண் அப்படி ஒரு சுற்றுறப்போ, இது நம்ம திரைப்படங்களில் நடன கலையில் நிறைய பார்த்துருப்போம். ஒரு பெண் இப்படி சுற்றுறப்போ ஆடை சுற்றும், அதோட அணிகலன்கள், ஒரு நகை போட்டிருக்காங்கன்னா அதுவும் சுற்றும், குழலும் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் அப்படியே சுழன்று ஆடுதான். இவளுடைய இடை எப்படிப்பட்டது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. உடுக்கை வென்றிடும் இடை துவள. அவளுடைய இடையானது உடுக்கை போன்றது, மிக மெல்லிய. பெண்களோட இடையை அப்படி தான் வர்ணிப்பாங்க. இந்த பெண்ணோட வள்ளியோட இடை உடுக்கையினுடைய இடை போல, உடுக்கையை வெல்லக்கூடிய அளவுக்கான் இடை. அப்படிப்பட்ட இடை துவழும்படியாக எரிகல் ஒலி கிளம்பவும். அவள் இப்படி தூக்கி போடுறான். ஒரு சுற்றினாலா, அந்த பொண்ணு சுற்றுறப்போ ஆடை, அணிகலன்கள், குழல் எல்லாம் சுற்றுதா, அதுவும் எல்லாம் சேர்ந்து சுழன்று ஆடிச்சான். அந்த உடுக்கையை வெல்லக்கூடிய இடையோடு அவள் அப்படி சுற்றின போது
அந்த வேகம் உண்டாகி அந்த எரிக்கல்லை தூக்கி போடுறா, அந்த கவனில் வச்சு தூக்கி போடுறா, ஒலி கிளம்புது. இங்கேருந்து ஒரு பொருள் போகுதுன்னா ஒரு ஒலி இருக்கும் இல்லையா, அந்த ஒலி கிளம்புதான். இப்போது இந்த கல் இங்கேருந்து போய்கிட்டுருக்கு, அங்கே உணவுக்குள் பறவைகள் ஆனால் ஏற்கனவே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது திணைக்கதிரையெல்லாம். அந்த பறவைகள் உரத்தெழும்பியே அப்படியே வேகமாக எழும்பி எல்லாம் ஒரே நேரத்தில் பறந்து அவரவர் கிளையோடு மறைவாக. இப்போது கல் தான் வந்ததில்ல, இங்கே இனிமேல் சாப்பிட முடியாதுன்னு தெரியும்ல, ஒரு பொண்ணு இங்கே இருக்கான்னு தெரியும்ல, போயிட வேண்டியது தானே. அதுங்கெல்லாம் போகலையாம். என்ன செய்துதான் உரத்து எழும்பி வேகமாக எழும்பி பறந்து அவரவர் கிளையோடு அந்தந்த பறவையும் அவங்களுடைய சுற்றத்தாரோட மறைவாக உட்காந்துருக்குதா. யார் அந்த இது கல்லை தூக்கி போட்டது? இப்போ இந்த ஒரு கல்லோடு போச்சா இன்னும் வருமா? நம்ம போய் மேலும் சாப்பிட்லாமா இல்லை நிறுத்திடலாமா அப்படின்னு எல்லாம் அவங்கவுங்க உற்றார் உறவினரோட கலந்து ஆலோசனை பண்ணுறாங்க, மறைவாக இருக்காங்க. அடுத்த கல் வந்துடக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு அவரவர் கிளையோடு மறைவாக இருக்காங்க. ஒருத்தரின்றியே பரணதனில் உலவி உரைத்த பண்களும் மதிவதனமும் இவள் உருக்கமும் திருவிரைகுல மெனமையில் குயிலோடு. இந்த வள்ளியம்மை இப்போ அங்கே யாரும் இல்லை. மயில்கள்லாம் ஓரமாக போயிடுதா, குயில்கள்லாம் ஓரமாக போயிடுதா, திணைப்பணத்தில் சாப்பிட வந்த திணைக்கதிரை சாப்பிட வந்த பறவைகள்லாம் இவ கல் போட்டதுனால ஓரமாக போயிடுதா. இப்போ இங்கே யாரும் இல்லையாம், தனியாக இருக்காளாம். இப்போது அவள் பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்கா. இப்போது மயில் குயிலோட இவ இருந்த அந்த அழகு நடுக்கம் வந்திரு கிளைகளும் வழி செல்லும் நடக்க இன்புற ரகசியம் அறியும் நாரத பிரபுவும் சரவணபவனோடு இளமயலாகி. இப்போது இந்த முருகப்பெருமான் இந்த நாரதருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசை. அவர் திரிலோக சஞ்சாரி, அங்கங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குவார். எங்கே போய் சொல்லணுமோ அங்கே சொல்லி வைப்பார், அதுதானே அவர் வேலை. இப்போது நாரதருக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக அவர் என்ன பண்ணார், இந்த கதையை தெரிஞ்சுக்கணுன்னு இளமயலாகி கொஞ்சம் சரி அதை போய் தெரிஞ்சுக்கிட்டு வருவோம் அவர் வந்தாராம். இப்போது முருகப்பெருமான் அங்கே வராரு. அவர் எப்படி வராரு, நரை கிளம்பிய வயதோடு நரைச்ச அதாவது முதுமையான ஒரு தோற்றத்தோட புனமதில் நடிக்கும் வஞ்சியின் அருகே அந்த ஆலோலம் பாடிட்டுருக்கிற அந்த வள்ளியம்மை பாடிகிட்டு இருக்காங்க. அங்கே நாரதர் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவருக்கு அந்த அறியும் ரகசியம் அறியும் நாரத பிரபு அங்கே வந்திருக்காரு. இவர் நரை கிளம்பிய வயதோடு அங்கே வந்திருக்காரு. அங்கே வந்து நடிக்கும் வஞ்சியின் அருகு இவர் வந்து புனத்தில் நடிக்கிறதுக்காக வந்துட்டார். முதியவர் வேஷத்தோடு வந்திருக்காரு. வஞ்சியின் அருகு இவர் பசியன, இவர் வந்து பசின்னு கேட்குறாரு. உண்டிடும் மதுவோடு விரவிய திணைமாவை வள்ளியம்மை கொடுக்குறாங்க. பசியன நகைக்க உண்டிடும் மதுவோடு விரவிய திணைமாவை, தேனும் திணைமாவும் அங்கே இருக்கிறது திணை, அவங்களுடைய திணைப்புணத்தில் விளைஞ்ச பொருள். அவங்களுக்கு தேன் சர்வசாதாரணமாக கிடைக்கிற ஒரு பொருள் இல்லையா. மலை காடு இந்த பகுதிகளில் தேன் அதிகமாக கிடைக்கும், இங்கே ரெண்டும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு திணைமாவும் தேனும் உணவாக அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ வயசானவர் வந்திருக்காரு, அவங்க கையில் இந்த சாப்பாடு ரெடியாக இருக்குது. அவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் லஞ்சுக்கு. அங்கே வந்து இவர் கேட்கவும் வள்ளியம்மை என்ன பண்ணுறாங்க, அந்த திணைமாவும் தேனும் கொஞ்சம் கொடுத்து அதை பிசைஞ்சி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. பாவம் வயசானவர் பசின்னு கேட்குறாரே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி திணை மாவை
உண்டிடு மதுவோடு விரவிய தினைமாவை. அந்த தினைமாவில் தேனை போட்டு கலந்து தினைமாவை கொடுக்குறாங்க. கொடுத்த பைங்கிளி கரமதில் வளையல்கள் கொடுக்கவும் பல தினுசுகளுடன் ஒரு குகப்பிரபுவும். இப்போது இந்த முருகப்பெருமான் என்ன பண்ணார்? முதல்ல கிழவன் மாதிரி வந்தாரா, பசின்னு கேட்டாரா? இப்போ என்ன பண்ணுறாராம்? வளையல் விற்கிறவர் மாதிரி ஏராளமான பல தினுசுகளோட வளையல் வச்சுருக்காராம். அதை அந்த அம்மையார் கையில் தெனமாவை கொடுத்தாங்கல்ல, சாப்பிடுங்க, பாவம் வயசானவர் முடியாமல் இருக்காரேன்னு தெனமாவை கொடுக்க வந்தால், அந்த கையில் வளையல் போட்டு விட்றேன்னு, பல தினுசான வளையல் வச்சுருக்கேன், போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. குகப்பிரபுவும் பல வடிவுடன் உரை செய்து. முதல்ல முதியவராக பேசி பார்த்தாரு, அம்மையார் அதை சட்டம் பண்ணவே இல்லை. அடுத்தது வளையல்கார வேஷம் போட்டார், அம்மையார் அதை கண்டுக்கவே இல்லை. இப்போ என்னென்னவோ தில்லுமுள்ளு பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் வள்ளியம்மை அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. இவரை கிழவர்னு நினச்சிட்டாங்க, வளையல்காரன்னு நினச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய மனசு திருமுருகன் மேலே பக்தியில் ஆழ்ந்திருக்கு. அவர் அடையிறதுக்காக அவங்க தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ யாரோ வந்தால் வள்ளியம்மைக்கு என்ன தேவை இருக்குது? அதனால் அவங்க அதை இவரை கேர் பண்ணவே இல்லை. முதியவர்னு அவர் அளவுக்கு மீறி போகும்போது ஒரு கோபந்தான் வருது அம்மையாருக்கு. அதனால் முருகனால் இவங்கள ஒன்றும் பண்ண முடியல, வளைக்க முடியல. அவங்க மனசில் இடம் பிடிக்க முருகனுக்கு வாய்ப்பே இல்லை. இவர் டூப்ளிகேட்டாரில் வந்திருக்காரு. முருகனாக வந்தால் வள்ளியம்மை உடனே ஆஹா நான் தேன முருகன் கிடச்சிட்டாரு அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. இவர் வேஷம் போட்டுட்டுல வந்திருக்காரு, அவங்களுக்கு இப்படி அதெல்லாம் வேணுமா என்ன? வேண்டாம் இல்லையா? குறித்த தந்தி முகவனடி தொழுதிட முடியாமல், அவரால் முடியல. குகப்பிரபுவும் பல வடிவுடன் உரை செய்து முடியாமல் குறித்த தந்தி முகவனடி தொழுதிட குலத்திலும் சிறு துணைவன் என உருகி. அவர் என்ன பண்ணார்? அண்ணா, இந்த வள்ளியம்மை என்னால் ஒன்றும் மயக்க முடியல, எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இவ எனக்கு வேணும், எப்படியாவது இவளை என் கூட சேர்த்து வைங்க அப்படின்னு விநாயக பெருமான்கிட்ட உதவி கேட்குறார். விநாயக பெருமான் என்ன நினச்சிக்கிட்டு வராராம்? கூப்பிட்டா ஹெல்ப் கேட்டால் உடனே வரணும், அது இல்லை முக்கியம். ஏன் வர்றார்? காரணத்தோடு வராராம். என்னென்னா, குலத்திலும் சிறு துணைவன் என உருகி. என் தம்பிப்பா, என் தம்பி என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா, தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகாமல் இருக்கலாமா அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாராம்? குறப்பெண் மங்கள முடிவு செய்தருளிய பெருமானே, விநாயக பெருமானே எல்லா கதையும் சொல்லிட்டு வந்து குறித்த தந்தி முகவனடி தொழுதிட ஒன்றை முருகப்பெருமான் தொழுது கேட்டதுனால குலத்திலும் சிறு துணைவன் என உருகி குறப்பெண் மங்கள முடிவு செய்தருளிய பெருமானே அப்படின்னு, அதாவது வள்ளி திருமணத்தை ஏற்பாடு பண்ணி செய்து வைக்கிறவர் விநாயக பெருமான். அண்ணன் தம்பிக்காக பறிஞ்சு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். அப்படி நிகழ்த்திய விநாயக பெருமானே அப்படின்னு இந்த பாடலில் ரெட்டியப்பட்டி சுவாமிகள் மிக அழகாக, மிக நளினமாக அந்த பாடலை கொண்டு போய் இந்த கதையை சொல்கிறது ரொம்ப சிறப்பாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. மாணிக்கவாசக பெருந்தகை அப்படியே உருகி ஊற்றக்கூடிய திருவாசகத்தை எழுதிய அவர் அகப்பாடலினுடைய அமைப்பில் திருக்கோவையார் அருளி செய்தார். அது வேணுமா வேணாமா அப்படின்னு அந்த பாடல்களுக்குள்ளே போய் 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 பார்க்குறப்போ, அதோட பொருள் புரிகிறப்போ, அந்த மனசு தன்னை ஒரு காதலியாக வைத்து இறைவனை தலைவனாக வைத்து பாடப்படும் ஒரு முறையில் அந்த திருக்கோவையார் அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம மனசு அங்கே உருகணும் அப்படின்றதுக்காக அந்த அகப்பாடல் முறையில் நளினமாகவும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த பாடலை அமைச்சிருக்கார் சுவாமிகள். இது கொஞ்சம் வித்தியாசமான பாடல்கள், அருட்பாடல்களில் இது ஒரு வித்தியாசமான நடை அப்படின்னு நான் கருதுகிறேன்.
அடியார் பெருமக்கள் இந்த பாடலை ரசிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற பதிவுகள் உங்களுக்கு வரும். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.